எவ்வளவு நேரம் டே? வரேன். அப்பா சித்தப்பா இன்னும் தூங்குறான். அவன் கிடக்குறான் சோம்பேறி. நீ சமத்து குட்டி. விடிஞ்சதுல இருந்து மணிக்கணக்கா பேப்பரும் கையுமா உட்கார்ந்து இருந்துட்டு 9 மணி ஆன உடனே ருத்ர தாண்டவ ஆட ஆரம்பிச்சிடுறீங்க. நான் கடந்து ஆளா பறக்க வேண்டியிருக்கு. துரைன்னு எந்திரிக்கலையோ? வரா ஏதாவது கேட்கணும்னா அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறமா கேளுங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, என்ன சூரிய வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமே, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி, இந்த சூரிய வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமே, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. ஜன்னலத்தா சாத்து சாராயத்தை ஊத்தே ஜன்னலத்தா சாத்து. ஏய் என்ன பேச்சுது? எவண்டி உனக்கு இதெல்லாம் சொல்லி தரது? அவ குழந்தை கலட்டுற. அவ என்ன தப்பா சொல்லிட்டா? அவ ரவுடி இல்லையா? இப்ப என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டோம்? ஏய் எகிற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, அவகிட்ட வச்சுக்க. நேத்து இவ்வளவு நடந்திருக்க, கொஞ்சம் மால் கவலை இருக்காரு அவனுக்கு. அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? டே தோத்த அப்படிதான் நடந்துக்குவான். நீ தான் கொஞ்சம் பொறுமையா போகணும். அப்படிலாம் ஒன்ன மாதிரி இருக்க என்னால முடியாது. பாத்தியாடி? சரி முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அவர் சொல்றது சரிதானடா. நமக்கு ஏன் இந்த வம்பெல்லாம்? தவறி கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆகுறது? நீ அவரோட சேர்ந்துக்கிட்டு எலெக்ஷன் அப்படிதான் இருக்கும். உங்க பேச்சு கேட்டு ஒதுங்கி போனா அப்புறம் காலேஜ் என் கௌரவம் என்ன வருது? ஓ கௌரவம். அப்ப நீங்க இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க, நான் கிடந்து கோர்ட்ல கேவலப்பட வேண்டியது அப்படித்தானே? அதை விடு. சேதுன்னு பார்த்து எவ்வளவு அழகா பேர் வச்சோம். இப்ப ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிட்டு இருக்காங்களே. சியா இளவலை கேட்கும் போது நாக்கு பிடிக்கிட்டு சாகலாம் போல இருக்கு. காலேஜுக்கு போனோமா படிச்ச மனம் இல்லாம சண்டியத்தனம் பண்ணிட்டு திரிகிறாரு. கேட்டா கௌரவ பிரச்சனையா? அப்ப படிக்கிற மாதிரி இருக்காம தாடியும் ட்ரெஸ்ஸும். அப்பா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? முதல்ல அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறம் பேசி. இவன் கிட்டதும் இல்லாம இன்னும் 3 பேரை சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கான். வை நல்லா தின்னுட்டு இன்னும் 4 பேர் அடிக்கட்டும். கழுத புலி மாதிரி பறந்துருக்கு. நீயும் புருஷமே எல்லாத்தையும் கொட்டிக்குங்க. நீ சொல்லு. கஞ்சா குடிக்க நாய் காலங்காத்திலே ஆரம்பிச்சிட்டா சாமி. இளமையது போனா அது திரும்பாது. காலேஜ் சேர்மன் இதாரு. ஓய் இங்க வா. நீ என்ன இவளுக்கு கொடுக்க? ஓடை. ஓய் ஃபர்ஸ்ட் இயரா? வந்ததும் சீனியர் குட் மார்னிங் சொல்லிட்டு போன தெரியாதா? குட் மார்னிங். நல்லா வேறப்பா போலீஸ்கார மாதிரி என்ன சொல்லு. குட் மார்னிங். டெய்லி இது மாதிரி வந்து சொல்லிட்டு போனோம், புரியுதா? அது கூட என்னது? மயில் இருக்கு. அது தெரியுது. அது ஏன் இதுல வச்சிருக்க? இல்ல குட்டி போடும் அதான். அப்ப இது முட்டை போடுமா? இது படிப்பல. இது புக்ஸ்ல வச்சா நல்லா படிப்பு வரும். அத கூட தயிர் சோறு மாவுடு முட்டை மீன் எதுவும் இல்ல? பார்த்தா தெரியல மாமி. ஓ மாமியா?
எனக்கு பாப்பா பேர் என்ன? அபித குஜலாம்பாள். ஆ? அபித குஜலாம்பாள் அப்படின்னா? அப்படின்னா பேரு. அது தெரியுது, அதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரியாது. எவன் உனக்கு இந்த பேர் வச்சான்? எங்க அம்மா. சரி, நாளைக்கு வரும்போது உங்க அம்மா கிட்ட இந்த பேருக்கு என்ன அர்த்தம் கேட்டு வந்து சொல்லு. அம்மா இறந்துட்டாங்க. ஓ, மாமா இருக்கேவா? உங்க அப்பனாவது இருக்கானா இல்ல அவனும் போய் சேர்ந்துட்டானா? இருக்கா. அப்ப அவங்கிட்ட கேட்டு வந்து சொல்லு. ஓ, எச்சூச் மீ. உங்க மயிலிறகு குட்டி போட்டா நீக்கும் ஒண்ணு தரேலா? நானும் வளர்த்துக்கிறேன். ம். ஓ. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு போடா. இப்படி பேசி பேசி ஒரு நாள் அஜக்காவே மாற போறோம். ஏன் பாண்டிக்கு இந்த பேர் வச்சேன்? அபிதூர்னா அபித குஜலாம்பாள்னு. அது உன் பெரிய பாட்டியோட பேர் இல்லையோ? சரி வச்சேளோ இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப சொல்லுங்க. அதுக்கு இப்ப என்ன அவசரம்? காலேஜ்ல எல்லாரும் கிண்டல் பண்றாப்பா, என்னன்னு சொல்லுங்க. அந்த மூதேவி எழுப்பிவிடு. ஏன் தூங்கட்டும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. ஏய், இன்னைக்கு அவன் பிறந்த நாள், போய் எழுப்பிவிடு. அப்பா ஜட்ஜு அதை சிரிச்சிட்டு தான் சொன்ன என்னவா? கட்டு 12 ரூபா. அதெல்லாம் முடியாது. எள்ளூர்ன மாதிரி ஒரு தேங்காய் வச்சுட்டு 12 ரூபா சொல்றியப்பா. உங்க ஊர்ல எள்ளுருண்டை அப்படித்தான் இருக்குமா? வாங்க சார். எவ்வளவுப்பா? இருக்கு சார். பரவாயில்ல, எவ்வளவு சொல்லுப்பா. அட ஏங்க சார், சியா சார் நமக்கு தெரியாதுங்களா? உனக்கு செய்யாம் போறான் பாரு ஆளும். இவன் பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருக்காடி. என்ன பழமொழி? இந்த காசிக்கு போனா கரும சொல்லி அதும்பாங்க, அது இதுதான். ஐயோ, இதுக்குதான் இந்த ஆள் கூட நான் வரமாட்டேங்கிறது. நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? பிறந்த நாள் அதுமா புள்ளை ஏதாவது சொல்லிட்டு நீ போப்பா போ. பச்சை குழந்தை. நீ ஆத்துக்கு போய் அம்பியை வர சொல்லு. யார் பேருக்கு? சியா. சூ. சேது மக நட்சத்திரம் சிம்மராசி. ஏய், அவன் தான் உங்க அப்பனா? நான் சம்பந்தம் இல்லை பார்த்தா தேவாங்க மாதிரி இருக்கான். அவங்ககிட்ட உன் பேருக்கு அர்த்தம் கேட்டியா? என்னவா? தமிழ்ல சொல்லவா இல்ல சமஸ்கிருதத்துல சொல்லவா? அது வேற இருக்கா? தமிழ்லயே சொல்லு. இல்ல இந்த பேர் வச்சுட்டவாளா தோப்பனாருக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பாளா, ஆம்படியா மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துப்பாளா. சித்த நேரம் கண்ணு மூடி வர்ண பகவான வேண்டிண்டா மழை கொட்டுன்னு கொட்டுமா. அப்புறம் மறந்து போச்சு. கோவம் வந்து பச்சை மரத்தை பார்த்தா கூட அது அப்படியே கருகி சாம்பல் ஆயிடுமா. நல்ல பேரா தான் வச்சிருக்கான். ஆமா, அதான் அந்த 2 பேரு. எந்த 2 பேரு? நீதான் இப்ப சொன்னியே, தோப்பனாரு ஆம்படன்னு. அது அப்பாவும் கட்டிக்க போறவரும்.
என்னது? நெய் முறுக்கு. நல்லா இருக்க. எங்க வாங்கின? வாங்கல, நானே செஞ்சேன். நீயே செஞ்சியா? ம். எங்க என்ன கூட? உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேலே. உங்க பேரு சேது தானே? ம். இப்படி ஒரு நல்ல பேர் இருக்கிறச்சு ஏன் உங்களை எல்லாரும் ஜியான் ஜியான்னு கூப்பிடுறா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய சண்டை இருக்குமோ? நக்கலா? இல்லடா, நம்ம கேரக்டருக்கு ஏத்த பேரா இருக்கான்னு பார்த்தேன். சரி விடு, பாட்டிட்டே கேட்டுருவோம். ஏமா மேடம், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சீயான்னா என்னன்னு தெரியுமா? ஜியானா? வார்த்தையே புதுசா இருக்கு சார். என்ன சாமி சந்தேகமா? எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சீயானா என்ன? எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. விவசாய கிட்டவன் இருக்கும். ரிடிகுலஸ். நோ நோ நோ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனி டிக்ஷனரி ஐ திங்க் தமிழகராதிய புரட்டினா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தமிழகராயெல்லாம் எங்க இருக்கு? எதுக்கு? தீயானுக்கு அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரோ. கர்மம். பகவான் பேருடா, ஸ்ரீமான் சியான். ஏய், இனிமே எவனா சியாங்கியான்னு கூப்பிட்டீங்க தெரு பிஞ்சிடும். ஐயப்பா, அது இப்ப தெரிஞ்சு என்னடா ஆக வேண்டியது? இருக்குடா. படிக்காத தக்குரி இவனுக்கெல்லாம் எங்க தெரிய போந்தானே கேட்காம இருக்கிறீங்க. ஆனா எனக்கு தெரியும். நெசமாவ சொல்றேன், அதை சொல்லி தொலையா. அது ஒண்ணும் இல்ல. தொலை இல்லாம தொக்கு உள்ள இருக்குதே, அதான் இது. யோ, இது சியம்யா. நான் கேக்குறது சியா. என்ன பேர் பேசுறீங்க? சாப்பிட்டு போய் பேர் சொல்றான். எங்க போய் முடியும் தெரியல. முருகனை செஞ்சு முருகனை மகனே அக்கா, கண்ணு வரல. நாலாயிரம் 5000 போய் இப்ப 40,000 வந்து நிக்கிறாரோ? பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. இது பாருமா, உன் தோப்பனார் ஒன்றும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்ல, சாதாரண குருக்கள். அத மனசுல வச்சுட்டு பேசு. அவ கேப்பா எவ்வளவு வேணாலும். நான் மாத்தல அதெல்லாம் முடியாதுன்னு நேக்க மாத்திரம் தெரியாதா? தெரிஞ்சுட்டே என் பிராணனை வாங்கணும்னு வந்து நிக்கிற போல் இருக்கு. சரி மாமா, நம்ம மேல என்ன தப்பு இருக்கு? அதான் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சே. இப்ப பணத்துக்காக பெத்தவ கிட்டே இருந்து புள்ளைய கூட அப்படிங்க அனுப்புவான். இதை எப்படியே விடக்கூடாது. 2ல 1 கேட்டணும். வேண்டாம், நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். இனிமே இப்படிப்பட்ட மனுஷனோட குடுத்தல பண்ண என்னால முடியாது. இங்கே இருந்து உங்களுக்கு சிஸ்டர்ஷிப் பண்ணி புண்ணியமாவது தேடிக்கிறேன். ஒரு 10 நாள்ல நானே படத்தை ஏற்பாடு பண்ணி அவ முகத்துல வீசி எறிஞ்சிட்டு என் பிள்ளைய நான் அழிச்சிட்டு வந்துட போறேன். எங்க யாருன்னு நீ கேட்க முடியும்? கேப்போம், கேட்டுதான் பாப்போம். மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்ய மாட்டாளா என்ன? கேட்ட உடனே கொடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பா. எல்லாம் நல்ல எழுத்து. காணீர் குவளை. குவளைன்னா அது ஒரு வகையான மலர். இந்த குளங்கொட்டையிலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கவிழ்ந்து நிலம் நோக்கும். அது இப்படி தலையை கவிழ்ந்துட்டு நிலத்தை பார்க்குது இல்ல, அதான் கவிழ்ந்து நிலம் நோக்கும். அது அப்படி இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கான். அந்த பக்கமா போன யாரையோ பார்த்து வெக்கப்பட்டு தான் தலையை குனிஞ்சுதான் வள்ளுவர் சொல்றார். அப்படி யாரை பார்த்து வெக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிற? நான் அந்த பக்கம் போவே இல்லை சார். பேசும்போது நல்லா இலக்கணமா பேசு, எழுதும் போது கோட்டை விட்டுரு. கவனி, அந்த மலர் ஏன் அப்படி தலையை கவர்ந்துச்சுன்னா, மானிழை கண்ணவேம் என்று அழகிய மான் போன்ற மிரட்சியான கண்களை உடைய ஒரு பெண் அந்த பக்கமா அப்படி போறா. அவளை பார்த்துட்டு அந்த மலை, அடடா, இதுவரைக்கும் உலகத்திலேயே நாம தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த பொண்ணோட கண்ணு நம்மளை விட அழகா இருக்க நினைச்சு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு பயங்கரமான ஆளா இருப்பான் போல் இருக்கு. அவமானம் தாங்காமத்தான் தலையை குனிஞ்சதா வள்ளுவர் சொல்றார்.
தூள் வாத்தியாரே. என்ன ம் அதான் அதுக்கு ஆள் வேணும். நான் சொன்னா கேப்பியா? காணிர் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிடை கண்ணோவேன் என்று. என்னடா பண்ற? என்ன ஒண்ணுல போய் தூங்கு. யாருமா? சார் இருக்காங்களா? நான் தான். சொல்லுங்க. இல்ல ஜியான் சார். இருக்கான். என்ன விஷயம்? ஜியான் சார்கிட்ட தான் சொல்லணும். மூட் அவுட் பண்றதுக்குனே காலங்காத்தால வீடு தேடி வந்துருவாங்க போல இருக்கு. ச்சே. வாங்கம்மா வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. ஜியா சார், உங்களை பார்க்க யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் கீழே வரீங்களா? போய் வரேன்னு சொல்லு. நீங்க யாரு? நீங்க யாரு? ஐயோ பில்ல வரா. Sit down. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? அண்ணி இல்ல ஒண்ணும் வேண்டாம். நோ எங்க வீட்டுக்கு வந்தா ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். 2 காஃபீஸ், ஃபில்டர் காஃபி. ஒன்லி 2 யார். ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இந்த சியானுக்கு அர்த்தம் தானே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்ல தெரிஞ்சிடும். வந்ததும் சொல்றேன். அது இல்ல. பின்ன உங்களுக்கே தெரியும் நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம். இப்போ வீட்ல உட்கார்ந்து ஓன் அழுதுன்னு இருக்கா. ஏன் படிக்கலையா? அச்சச்சோ. அப்புறம் ஹால் டிக்கெட் தொலைச்சிட்டா. HOD எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாரு. யாரு? ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஹாய். பெரிய புள்ள பூச்சியா இருக்கேடா. இங்க இருந்து கொஞ்சம் எஸ் வரியா? தேங்க் யூ. யாரா அது? கூட படிக்கிற பிள்ளைங்க. சாப்பிடுங்க. யா காஃபி நல்லா இருக்காமா? காஃபி ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? ராங் நம்பர். அப்போ நாளைக்கு No problem. That college is my pocket. In the lecturer, professor, principal, all are my hand. So you don't worry anything. Who that HOD? That man? Who he to decide? I am the king of the college. You see, I decide. Understand? Tomorrow morning, discuss in HOD. Problem over. I will talk everything. Okay? சும்மா சொல்லக்கூடாதுங்க. என்னம்மா இங்கிலீஷ் பேசுறா? என்னங்க இல்லையாடா? ஆமாமா. ஏஞ்சி போடா. எஸ் யுவர் ஆனர். அவன் பேசுறானா இவன் ரசிக்கிறாளா? மூஞ்சி ஓவர் கட்டி. சாமி.
டேய் வேண்டாம், அப்புறம் பழக்கம் ஆயிடும். டேய் நாயே, அவன் குடிக்கிறவன ஏன்டா கெடுக்கிற? அது சரி, வாமா கொடுக்கு. பரிச்செல்லாம் எழுதியாச்சா? தேங்க்ஸ். மார்க் கீர்க்கு ஏதோ குறைஞ்ச கூட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அது உனக்கு இல்ல, இங்க. எதுக்கு என் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாளுங்க? ஹால் டிக்கெட் தொலைச்சிட்டாலாம், காலைல போய் சொன்னேன், அதான். அது என்ன படிக்கிற பிள்ளைங்க பொறுப்பு இல்லாம ஹால் டிக்கெட் தொலைக்கிறது? ஏய் மாமே, அப்படி போடு. சேட்டையா? பாவம், நல்ல புள்ள, அதை போயிட்டு. நல்ல புள்ளையா? என்னடா ஒரு டைப்பா பேசுற? என்ன டைப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மாதிரி பாட்டு படிக்கிற தெரியுமாடா? யாரு? அதான் மாமி. உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, கோயிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாச்சா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? ஐரூட்டு பொண்ணுங்க எல்லாருமே நல்லா தான் பாடுவாங்க. என்ன சாமி? ஆமாமா, எங்க ஆத்துல எங்க பாட்டி கூட நல்லா பிடிக்கும். அதாவது பரவாயில்லையே, இந்த முறுக்கு இல்ல? எது முறுக்குடா, நெய் முறுக்கு. அது அவளே சுட்டுருக்கா, அவ்வளோ டேஸ்டா இருக்குடா. அப்படியா? பரவாயில்லையே. உங்க கேள்விக்கு முறுக்கு சுட்டு தெரியுமா? என்னச்சு என் கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு? செகண்ட் ஷோ படத்துக்கு போயிருந்தியா? இல்லடா, ராத்திரி 3 மணி வரைக்கும் தூக்கமே வரல. உடம்ப பாத்துக்கடா, வர வர ரொம்ப மெலிஞ்சிட்டே போற. நீ நீ சரியா சாப்பிடுறியா இல்லையா? எனக்கு பசிக்கவே மாட்டேங்கிறா. மாட்டிக்கிட்டியே சியா, மாட்டிக்கிட்டியே. மாமி விரிச்ச வலையில நீ மாட்டிக்கிட்டியே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, வெக்கப்படுறான்டா டேய், இவன் வெக்கப்படுறான்டா. அருமை பெருமையா உன்னை வளர்த்தமே எந்த சிங்குராசா, இப்படி அக்ராரத்துல போய் வாக்கப்பட போறியே. சும்மா எதையாவது சொல்லி அப்புறம் சட்டையை கிழிச்சிட்டு அலைய விட்டுறாத. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? மாமி மனசுல ஒண்ணும் இல்லாம தான் பாட்டெல்லாம் பாடி காமிச்சு முறுக்கு சுட்டு கொடுத்தாலாக்கும். பாடா அப்ப அதாங்கிறியா? அதேதான். என்ன அழகழகா எவ்வளவு ஐயர் பொண்ணுங்களா இருக்கிறாங்க, அதுங்களெல்லாம் விட்டுவிட்டு அதுக்கு தான் காதல கண்ணு இல்லைன்றாங்களோ? என்னென்ன பண்ணல. இனிமே இந்த ஆட்டுக்கிற ஐயர் மீன்லாம் மறந்துட வேண்டியதாண்டி. இந்த பாழா போன வாய்வு இடுப்புல வந்து உக்காந்துட்டு போவேனான்னு அழிச்சாட்டியம் பண்றது, அதுக்காக ஜலம் எடுக்காம இருக்க முடியறதோ? ஏ மாமி, நான் அரிசி தர மாட்டேனா? நோக்கேண்டிமா சிரமம். பரவாயில்ல மாமி, இதெல்லாம் ஒரு நான் சொல்றேன், மனுஷாளுக்கு மனுஷா ஒரு உதவி, அதானே? இந்த காலத்து சிறுசுகளுக்கு பெரியவா சின்னவாங்கிற மரியாதையே தெரியறது இல்ல. நீ தேவலாண்டியம்மா. ஏ மாமி, உங்க மூத்த பையன் எல்ஐசில தானே வேலை பார்க்க? ஆமா ஆமா, 6 வருஷம் ஆச்சு. சாதாரண ஏஜெண்டா ஜாயின் பண்ணா, வருஷத்துக்கு ஒரு ப்ரமோஷன் ஏறி இப்ப ஜோனல் ஆபீசரா இருக்கா. சிஎப் இந்த பிடித்தமெல்லாம் போக மாசம் 7,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அங்க லோன் எல்லாம் தருவலாமே? ஹவுசிங் லோன், ஹாஸ்பிட்டல் லோன், எஜுகேஷன் லோன், கல்யாணம் பண்றது கூட பிரச்சனை இல்ல, இப்ப அதுக்கெல்லாம் கூட லோன் தராளா. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட லோன் தருவாளா? என்னடி சொல்ற? இல்ல, உங்க பையன்கிட்ட சொல்லி ஒரு 40,000 ரூபாய் லோன் வாங்கி தரீங்களா? கை மாத்ததா மாமி, நீக்கு குழந்தை ஞாபகமாவே இருக்கு. நான் கேட்டப்போ நேக்கு இடுப்பு வலி போய் நெஞ்சு வலியே வந்துடுத்து. நான் சொல்லல. அண்ணி, என்னப்பா? சாக்ஸ் துவைக்கல. பொறுப்புன்றது இந்த வீட்ல யாருக்கும் கிடையாது. என்ன பண்ற அவ? டியா, போய் வரேன்னு சொல்லுப்பா. டியா. என்னடா? டியால இருக்கா, உட்காரு. பெரிய சியா இல்லையா? பட்டி செருப்பால இந்த சீயாங்க ஏன்னா அவனோட வச்சுக்கோ. இவரே என்ன வம்பு கேட்கிற? தருதல பை. உட்காரு. காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? ஒண்ணு வேணாம். ஆமா, என்னடா இவன் ஆளே மாறி போயிட்டான். காலங்காத்தாலே குளிச்சு ரெடி ஆயிடுறான். கண்ணாடி முன்னாடி நின்று மணிக்கணக்கா தலை சீவறான்.
அர்த்தராத்திரில எந்திரிச்சு அழுக்கு பெட்டியை வேற உருட்டுறான். எதையாவது சொல்லி கெடுத்து விட்டுறாதீங்கடா. அடடடடா. அவர் அப்படியே பச்சை புள்ள, நாங்க கெடுக்க போற மாக்கோம். எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படிதான். லவ் பண்றானா? யாரு அது? உங்களுக்கு தெரியாதாக்கும்? அவ இங்க வந்தப்போ காப்பி கிப்பிலாம் போட்டு கொடுத்து விருந்து உபச்சாரம்லாம் பலமா இருந்துச்சே. அப்புறம் என்கிட்டயே கேட்டா அதான் அவன் அவ்வளவு பந்தா பண்ணனா? அதுல யாரு? 2 பேர்ல வந்தாளுங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி உக்காந்து இருந்தால ஒரு ஊம கத்தால அவ. ஊம கத்தாலையா? அவன் அப்பன் கூட பெரிய கோயில்ல பூசாரியா இருக்கானே. பூசாரியா? ஒரு அரமண்டையன் கோயில்ல மணி ஆட்டிட்டு தெரிய மாட்டான் அவன் மக. டேய், வயசுல மூத்தவங்கன்னு ஒரு மரியாதை வேணா? எல்லாரையும் சகட்டு மெரிக்க அவன் அவங்கிறது. அது சரி. சம்மந்தியா அண்ணே? ஏய் கிளம்பு. சில்ட்ரன் தான் ஒரு 100 ரூபா கொடு. 100 ரூபாயே சொல்றியா? 500 ரூபா இருக்கு. பரவாயில்ல, வச்சுக்கோ. எங்க அப்பனும் இருக்கானே, டெய்லி வந்து 30 ரூபாய்க்கு மேல நகட்ட மாட்டேங்கிறான். மச்சக்காரன்டா நீ. நீ பாத்தியா? சத்தியமா பார்த்தேன்ப்பா. ஏய் போடி, போய் யூனிஃபார்ம் போட்டுக்கோ போ. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப எதுக்கு நீ அவனுக்கு 500 ரூபா கொடுத்த? அவன் பண்ற ஸ்டேட்டெல்லாம் பார்த்தாதா? இனிமே அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு கூட சொன்னானா? ஐயோ, அவன் லவ் பண்றாங்க. ஐயாப்பா, இப்ப இதுவரை ஆரம்பிச்சானா? இது எங்க போய் முடியும் தெரியலையே. எப்படி அது? இத பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. யார் தெரியுமா அது? சொன்னா தானே தெரியும். அன்னைக்கு கோவில்ல பார்த்தோமே ஐயர் பொண்ணு, இங்க கூட வந்திருந்தாளே, அந்த பொண்ணுதான். ஒரு ஜாடைக்கு செத்து போன என் தங்கச்சி மாதிரியே இருக்கா. எப்படி இந்த 3 வயசுல செத்து போன சொன்னீங்க, அந்த தங்கச்சி மாதிரி சதாண்டி. என்னங்க, அந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாவம் அந்த பொண்ணு என்ன பாடுபடுத்துறானோ. குட் மார்னிங். ஏய் ஓடு போடா, பெரிய அறிஞர் அண்ணா. புள்ள பெற வயசுல நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற? போ. ஏய் பார்த்த தெரியல மேடம். மேடம் போங்க. சியா, பார்த்து பேசு. இது மற்ற விஷயம் மாதிரி இல்லை. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். அப்புறம் சாப்பிட்டாச்சா? பசங்க முன்னாடியே சொன்னானுங்க இந்த மாதிரி சியா உனக்கு அது வந்திருக்குன்னு. நான் அப்ப நம்பல. ஆனா இந்த ஒரு வாரமாவே ஒரு ஒரு டைப்பா தான் இருக்கு. இத எப்படி உன்கிட்ட சொல்லி, அப்படியே ஒரு சிந்தனை. எங்க போறோம், ஏன் எதுக்கு போறோம்னு தெரியாம இது 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 ஒரு மாதிரி நெஞ்ச பிடிச்சி கசக்கறப்புல இருந்தாலும் கொஞ்சம் சுகமா நல்லதா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அதை கொஞ்சம் பேசி கரெக்ட் பண்ணிட்டா நிம்மதியா இருக்கும். என்ன சொல்றேன்? நீக்கு ஒன்னும் புரியலையே. இப்ப பாரு, சத்தம் வந்துச்சா? எப்படி வந்துச்சு? 2 கையும் சேர்ந்ததுனால. தத்துவத்தை பொழியறான்டா. அது மாதிரி தானே இதுவும். அப்ப நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும். என்னன்னு யோசிச்சு எல்லாம் மறந்து போச்சு. ஃபேன் ஓடிய இவ்வளவு இருக்குதா? இதை பாரு, எல்லாத்தையும் நானே சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது. எனக்கு மட்டும் கூச்சமா இருக்காதா? அதனால நீயும் கொஞ்சம் இறங்கி வரணும். எங்க இருந்து இறங்கி வரணும்? எனக்கு நம்பிக்கை இல்லை. வாய் வைக்காத. கரெக்ட். ஆம்பளை பையன் எனக்கு இது சொல்லும்போது கை கால்லாம் உதறப்ப உனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும். பட் வேற வழி இல்லையே. அதனால நீயும் கொஞ்சம் ஓபன் பண்ணு. ஏய் சிச்சி, நான் சொல்றது புரியலையா? இது வரைக்கும் புரியல. சரி, முதல்ல இருந்து சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. என்ன?
இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே. நான் ஓகே தான். இருந்தாலும் நீ மறைக்கிற. ஓகே இது பாரு. ஓகே ஓகே ஓகே. நான் ஆம்பளை, பட்டுன்னு ஓகே சொல்லிட்டேன். அதே மாதிரி நீ ஓகே பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே பண்றதுக்கே இவ்வளவு டைம் எடுத்தா நாம எப்போ ஓகே பண்ணி கரெக்ட் பண்றது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகே ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓகே ஓகே. யோசனை. என்னடா நம்ம ஐயர் பொண்ணாச்சே, சரியா வருமா? நம்ம வீட்டுல ஒத்துக்குவாங்களா? அதானே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன அளவு எங்க அண்ணன் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாட்டி. ஆனா ஒரு 2 நாள் பட்டினி தான் ஒத்துப்பான். ஆமா, உங்க வீட்டுல ஒரு ஒத்த பையன் இருக்கான ஒப்பன், அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டானே. அப்படின்னா சொல்லு, சேர்த்து வச்சு ஒற்றை அடி. அனிமூன்லாம் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு தான் எந்திரிப்பான். என்ன சரிதானே?